friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 12 வால்ட் டியூப் லைட் பண்றது தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம சின்னதாவே பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பழைய கடையில் போய் ஒரு சின்னதா ஒரு டியூப் லைட் வந்து எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா, இது வந்து உள்ளுக்குள்ள லைட்டோட தான் போயிருந்துச்சு. அதை ரீஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தா நிறைய லைட் போயிருந்துச்சு. ஓகேவா, அதனால நான் அதில் வந்து ஒரு 12 வால்ட் லைட் ஸ்ட்ரிப்பை வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோட போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த லைட்டை வந்து போட்டு காமிச்சேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா, 12 வால்ட்டுக்கு நம்மளுக்கு இது வந்து வெறும் 12 வால்ட்டு தான் போகும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன டியூப் லைட்டே நம்மளுக்கு வந்து 20 வாட்ஸ் அதுக்கு மேலெலாம் வரும். ஓகேவா, ஓகே வாங்க நம்ம இதை எப்படி பண்ணாலும் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த டியூப் லைட் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓல்டான டியூப் லைட் தான், ஓல்டு புதுசு தான். ஆனால் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து அதுக்குள்ளே உள்ளதை நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே இந்த சைடு உள்ளது எல்லாமே ஃப்யூஸ் ஆகிட்டு, அதுக்கேற்றப்ப நம்மளுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, நம்ம அதுக்காக இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேவா, நான் தனியாக கேட்டு பார்த்தா ஒரு கடையில் கிடச்சிது, பட் 150 கேட்டாங்க. ஓகேவா, அதான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சைடு வச்சுருக்கோம். பட் இந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நம்மளுக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை. நல்லா பாருங்கள், எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஓகேவா, இது நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த லைட்டு மட்டும் தான் போயிருக்கு. ஓகேவா, அந்த இடத்தையும் பாருங்கள்தான், இங்கெல்லாம் நல்லா போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகேவா, அந்த லைட்டு போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிப் லைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபாக்குள்ளே தான் வரும். ஓகேவா, நம்ம இது வந்து இங்கேருந்து நம்ம வச்சு சால்ட்ரிங் பண்ணி நம்ம வந்து வைக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 75குள்ளேயே முடிஞ்சிடும். அடுத்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு 12 வால்ட் அடாப்டர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்துருந்தோம். ஓகேவா, அந்த அடாப்டர் தான் நம்ம இதுக்கு ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணி நம்ம வந்து ஒரு 12 வால்ட் லைட்டை இதை வந்து ஆக்கிடலாம். இது வந்து உங்களுக்கு வர்றது வந்து 20 வாட்ஸாக வரும், பட் இது வந்து நம்ம 12 வாட்ஸாகவே பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இதை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாலாம் அதை வாங்கலை, என்கிட்ட வந்து பழசாக இருந்துச்சு. ஓகேவா, பழசாக இருந்தது தான் காமிச்சிருக்கேன். லைட்டாக ஃப்ளெக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சால்ட்ரிங் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிளாக்கை சால்ட்ரிங் பண்ணிடலாம், பிளாக் ஒயரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிளாக்கை சால்ட்ரிங் பண்ணிடலாம், பிளாக் ஒயரை. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம இதில் வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா, நம்ம சூப்பர் க்ளூ வச்சுருக்கோம், சூப்பர் க்ளூ வச்சு இதில் வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இதை ஒட்டிட்டவங்க அவங்களுக்கு காமிக்கேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இதை நல்லா இந்த சூப்பர் க்ளூ வச்சு ஒட்டியாச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு 12 வால்ட் அடாப்டரில் வந்து போட்டு பார்க்க போகிறோம், எப்படி எரியுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அந்த மேலே உள்ள கோட்டிங் வச்சு நான் உங்களுக்கு காமிப்பேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டு தெரியும். ஓகேவா,
உங்களுக்கு பிரைட்டு நல்லா பிரைட்டாக தான் இருக்கும். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டரில் தான் ஓடுது. ஓகேவா? இந்த பிரைட் வந்து நம்ம மேலே இந்த கவர் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரைட் கம்மியாகும். ஏன்னா இதில் இருக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு கோட்டிங் கவர் தான். ஓகேவா? இந்த பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியும், இங்கேயே ஒரு கோட்டிங் கவர் தான் இருக்குது. அந்த கோட்டிங் கவர் இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இந்த மேலே உள்ள இந்த கோட்டை போட்டு பார்த்துடலாம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வீட்டில் கரண்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரியில் வச்சு இதை வந்து ஓட வைக்கலாம். இல்லாட்டி எமர்ஜென்சி யூஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நேரத்தில் படிக்கணும், டெஸ்ட் நேரம் கரண்ட் போயிட்டு அப்படின்னா கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு 12 வோல்ட்னால நம்மளுக்கு 9 வோல்ட்லேயும் எரிய தான் செய்யும். இதுக்கு வந்து நம்ம இந்த அடாப்டரும் போட்டுக்கலாம். நான் போன வீடியோவில் அந்த அடாப்டர் பண்ணியிருந்தேன், அதையும் கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அந்த கோட்டு போட்டிருக்கோடனே நம்மளுக்கு வந்து பிரைட்டு கம்மியாகுது. பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம கோட்டு போடாமல் இருந்தால் ஓகே கரெக்டாக மீடியமாக தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படிக்கிற யூஸ்க்கு எல்லாத்தையும் தேவைப்பட்டுக்கிறோம். அது நேரத்தில் ஒரு லைட்டு மினிமமாக உங்களுக்கு வந்து ஒரு 12 வாட்டில் ஒரு லைட் எரியணும்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த 39 ரூபாய்க்கு ஒரு பழைய ஒரு அடாப்டர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லி கனெக்ஷன் பண்ணி இங்கே கொடுக்க போகிறோம், இந்த லைட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வந்து இதை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது ஸ்ட்ரிப்பாக இருக்குன்னா நம்மளுக்கு 1 2 ஒரு 5 6 கிட்ட இதை எரிய வச்சுக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது எரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எரியும், லைட்டாக சின்னதாக பிளிங்காக எரியும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஏதாச்சும் சின்னதாக ஒரு 12 வோல்ட்னு ஒரு 3 4 அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். பெரிய ஸ்ட்ரிப்புக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியல. நான் தான் போட்டு காமிக்கேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக எரியுது. இப்போ உங்களுக்கு லைட்டாக அப்படி காமிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிரைட் எவ்வளோ டிம்மாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பிரைட் அந்தளவுக்கு இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருந்தாலும் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா ஓகேவா, அந்த கெப்பாசிட்டினால நம்மளுக்கு இதே மாதிரி ஸ்லோவாக ஆஃப் ஆகுது. நம்ம போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஹை ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுனால நம்ம நம்மளுக்கு கரெக்ட் வால்டேஜ் வந்து நம்மளுக்கு வர மாதிரிக்கு. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதே மாதிரி அடாப்டர் யூஸ் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி அடாப்டர் 12 வால்ட் அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி லைட் எரிய வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து உங்கள் பெர்மனெண்ட் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா இதை காட்டி எங்கேயாட்டி வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த அடாப்டர் வந்து நான் யூஸ் ஆகாது. இந்த அடாப்டர் நம்ம 12 வோல்ட் கடையில் வாங்குகிற அடாப்டர் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.